வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் மீன் வளர்த்துட்டு வரோம். ஃபைட்டர் ஃபிஷ். அந்த ஃபிஷ் உணவு சாப்பிட்றத பார்க்க போகிறோம். நாங்கள் தாய்லாண்ட்லேருந்து வர வச்ச மீன். இந்த மீன் எங்களுக்கு கிஃப்டாக வந்துச்சுன்னு சொன்னேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். உணவு போட்டாச்சு. கடுகு போல் இருக்கும் இதோட உணவு. 8லேருந்து 10க்குள்ளே போடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்கில். இந்த மீனுக்கு நாங்கள் போட்டோம், ஒரு 10 உருண்டை போட்டோம். அழகாக சாப்பிட்டுட்டு வருது. ஒரு மீன் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வித் ரெட்டு. இந்த பவுலில் பார்த்திங்கன்னா நல்லா இதோட விங்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக தெரியும். அவ்வளோதான், உணவெல்லாம் இது சாப்பிட்ருச்சு. 1-2 உருண்டை இருந்துச்சுன்னா அப்புறமா அது எப்போ வேணுமோ அப்போ சாப்பிட்டுக்கும். இந்த மீனுக்கு தண்ணி மாற்றணும். ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி மாற்றணும். நல்லா கேர்ஃபுல்லாக இந்த பவுலை எடுத்துகிட்டு மீனெல்லாம் இன்னொரு பாத்திரம் இல்லைன்னா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த பவுலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புது தண்ணி பிடிச்சிட்டு இந்த மீனை எடுத்து அதில் விட்டுறணும். எவ்வளோ அழகாக ரெட் கலரில் அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ப்ளூ மீன். இதுவும் அழகாக இருக்குது. போட்ட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருச்சு. மீன் வளர்க்கும்போது ரொம்பவும் பார்த்து கேர்ஃபுல்லாக வளர்க்கணும். பசங்க கைக்கெலாம் எட்டாத வகையில் தூரமாக எடுத்து வச்சிடணும் மீனை. அவ்வளோதாங்க, இந்த மீனெல்லாம் உணவு சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ப்ளூ மட்டும் இன்னும் 1-2 ஃபுட்டு வச்சுருக்கு. அது சாப்பிட்டுட்டே இருக்குது. அவ்வளோதான், எங்கள் வீட்டு மீன் உணவு சாப்பிட்டது முடிஞ்சிருச்சு இன்றைக்கி.